Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல banana malpua எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell ஐகானை click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னைக்கு 3 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நம்ம தோல் நீக்கி எடுத்துக்க போறோம். நம்ம வாழைப்பழத்தை தோல் நீக்கி எடுத்தாச்சு. இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணி விடலாம். ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் சுகர். இதுக்கு வந்து இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் ரவை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். நாங்கள் வந்து பாலை வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணுறோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்தாச்சு. அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஜீரா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் சுகர் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கம்பி பதெல்லாம் வர வேண்டாம். சுகர் கரைஞ்சி இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டு. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் இப்போ 2 ஏலக்காய் அதையும் உள்ள சேர்த்துடலாம். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏலக்காய் சேர்த்து 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காய் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஜீரா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மால்புவா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மால்புவா செய்யும்போது கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக மாவு கோரி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் நிறைய வச்சோம் அப்படின்னா மால்புவா உப்பி வந்துடும். நமக்கு மால்புவா உப்பி வர வேண்டாம். 1 சைடு இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். ரெண்டு சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஜீராவில் ரெடி பண்ணி வச்சுருக்க மால்புவா உள்ளே சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் இது அப்படியே உள்ளே இருக்கட்டும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மால்புவா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயாமால் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.